ஓசூர் அருகே பெண் காவல்துறை ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட டெம்போ ஓட்டுநர் காவல் நிலையம் முன்பு பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருதரப்பு குற்றச்சாட்டுகளின் உண்மை நிலவரம் என்ன? கூட்டிட்டு போறாங்களே, யார் சிச்சுவேஷன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்பி போனதுக்கு இப்படி ஒரு கொடுமைனா சார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள பாகலூர் பகுதியைச் சேர்ந்தவர் அந்த 36 வயது பெண்மணி கண் பார்வையற்ற தனது 60 வயது தாய் மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இவருடைய கணவர் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் 2ஆம் நிலை காவலராக பணியாற்றி வந்தபோது கடந்த 2017ஆம் ஆண்டு ஏற்பட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு கருணை அடிப்படையில் காவல்துறையில் வேலை வழங்கப்பட்டது. தற்பொழுது அவர் ஓசூர் காவல் நிலையத்தில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி மாலை தனது பணியை முடித்துவிட்டு ஓசூரில் இருந்து தனியார் பேருந்து மூலம் தனது கிராமத்திற்கு புறப்பட்டார். பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிய அவர் அங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அதே கிராமத்தைச் சேர்ந்த 37 வயதான மூர்த்தி என்ற டெம்போ டிராவல் ஓட்டுநர் அந்த பெண்ணை அவரது வீட்டில் விடுவதாக கூறி வாகனத்தில் ஏற்றியதாக கூறப்படுகிறது. ஆனால் சிறிது தூரம் சென்றதும் ஒரு இடத்தில் வாகனத்தை நிறுத்திய மூர்த்தி எதிர்பாராத நேரத்தில் அந்த பெண்ணை தாக்கியதாகவும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் சுதாரித்துக் கொண்டு ஓட்டுநரை பலமாக தள்ளிவிட்டு வாகனத்தில் இருந்து குதித்து தப்பியோடி தன்னை காப்பாற்றிக் கொண்டதாக கூறப்படுகிறது. கேட்ல இறங்குனா நான் ஊருக்குள்ள வரதுக்கு 2 கிலோமீட்டர் ஆகுதுங்க சார். 2 கிலோமீட்டர் இருட்டுல நான் தான் சார் வரணும். எங்க ஊருக்காரங்க தானே, எங்க ஊர் அண்ணா தானேன்னு சொல்லிட்டு நாங்க ஏறினங்க சார். ஏறினதுக்கு இந்த ஒரு அநியாயம் பண்ணிட்டு எங்களை கொண்டு வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க சார். இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் மறுநாளே பாகலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் மூர்த்தியின் டெம்போ டிராவலர் வாகனத்தை பறிமுதல் செய்து தலைமறைவான அவரை தீவிரமாக தேடி வந்தனர். போலீசார் தன்னை தீவிரமாக தேடி வருவதை அறிந்த ஓட்டுநர் மூர்த்தி திடீரென பாகலூர் காவல் நிலையத்தின் முன்பாக ஆவேசமாக வந்து நின்றிருக்கிறார். அங்கிருந்த அனைவருக்கும் கேட்கும்படி கத்தி பேசிய அவர் மகளிர் காவல் நிலைய ஊழியர் என் மீது வீண்படி சுமத்துகிறார் என கூச்சலிட்டபடி தான் கையோடு மறைத்து எடுத்து வந்திருந்த பூச்சி மருந்தை எடுத்து குடித்து தற்கொலைக்கு முயன்றார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த காவல் நிலைய போலீசார் உடனடியாக அவரை மீட்டு ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மயக்க நிலையில் உள்ள மூர்த்தி கண்பிடித்து வாக்குமூலம் அளித்தால் தான் எந்த விவகாரத்தின் உண்மை நிலை என்ன என்பது தெரிய வரும். இச்சம்பவம் குறித்து பாகலூர் போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.